ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். சிவன் ஆலயங்கள் நம்ம இந்த உலகத்தில் எத்தனையோ உலகம் முழுவதும் சிவன் ஆலயங்கள் அமைஞ்சிருக்குங்க. எத்தனை ஆலயங்கள் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? அதில் பிரசித்தப்பட்ட கோயில்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள், பிறகு பஞ்ச கேதார், பிறகு 12 ஜோதிர்லிங்கங்கள். இதோட முடிஞ்சா காஷி ராமேஸ்வரம் பிரசித்தப்பட்ட கோயிலில் உன்னத ஸ்தானத்தில் இருக்குங்க. அதுக்கு மேலே முடிஞ்சானா கிடையாது. இமயமலை நாதர் எவ்வளோ அழகாக இமயமலையில் போய் உட்காந்துருக்காங்க பாருங்க. அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியுமான்னா கிடையாது. அதுக்கும் மேலே இருக்கா எண்ட் ஆஃப் கைலாஷ். இத்தனையும் நம்ம பார்த்துருவோமான்னா முடியுமான்னா தெரியாது. ஆனால் முயற்சி பண்ணால் முடியும். முதல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சிவனாலயங்களும் பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பிறகு நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களை நம்ம பார்க்க முயற்சி பண்ணணும். பிறகு வாய்ப்பிருந்தா காஷி ராமேஸ்வரம் இந்த 2 புனித ஸ்தலங்களை ஒரே முட்டை பார்க்க முயற்சி பண்ணணும். காஷி போய் அப்படியே நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்துடலாம். இப்படி நம்ம பண்ணிக்கணும். இப்போ தரிசனம் பண்ணிட்டு வரணும். இதோட முடிஞ்சான்னா பிறகு நாம் இமயமலை போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். முடியும்னா முடியும் இல்லைங்களா? பிறகு எண்ட் ஆஃப் கைலாஷ், கைலைநாதர் நம்ம பார்க்க வேண்டாமா? இந்த மானிட பிறவியில் பிறந்து இதெல்லாம் நம்ம பார்க்கணும். முயற்சியாவது பண்ணலாமே. சில பேர் பணம் இல்லாதவங்க எப்படின்னு தெரியல. பணம் இருக்கிறவங்க நான் 2-3 பேரை கூப்பிட்டு பார்த்தேன். ஐயா நீங்கள் வரீங்களா, இந்த மாதிரி இமயமலைக்கு வாங்க, இல்லை காஷிக்கு வாங்க, இல்லை அயோத்தியாவுக்கு வாங்க போகலான்னு கூப்பிட்டேன். அவங்க நம்மளால அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, நடக்க முடியாது. நல்லா தான் நடக்கிறாங்க. இங்கெல்லாம் காசு வசதியும் இருக்குது, எல்லா வசதியும் இருந்து அவ்வளோ தூரம்லாம் யாரம்மா போகிறாங்க? இங்கேவே சாமி இருக்குது, பார்த்துக்கலாம். கரெக்டு தான். நம்ம நினச்சா இங்கேவே என்னோட இதயமே போதுமான என் சிவத்துக்கு இல்லைங்களா? சிவம் இங்கே தான் இருக்காங்க. இதுவே போதுமானது. இருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்கே வந்த நோக்கம் என்ன? நம்மளும் வாழ்ந்து பிறரும் வாழ வச்சு நம்மளால் முடிஞ்ச பல ஆன்மீக ஸ்தலத்துக்கு போய் பகவான் என்னப்பன் ஈஸ்வரன் அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வராக இந்த உலகத்தில் எங்கெல்லாம் ஒரு அசுரனை வென்று அந்தந்த இடத்துல லிங்கமாய் இருந்து நமக்கு ஆசி வழங்கிறதுக்காகவே அந்தந்த இடத்துல இருக்காங்க. இந்த உலகம் முழுதும் இருக்காங்க. அப்போனா இந்த மாட பிறவியில் சிவபெருமான் எவ்வளோ அற்புதமாக அசுரர்களை வென்று நமக்கெல்லாம் காட்சி கொடுக்க அந்த இடத்துல லிங்கமாய் அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வராக இருக்காங்க இல்லைங்களா? அப்போல்லாம் நாம் அங்கெல்லாம் போய் பார்க்கறதுக்கு முடியாகாட்டி என்ன, முயற்சி பண்ணலாமே. பண்ணுங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தா பஞ்சபூத ஸ்தலங்கள், பஞ்ச கேதார், 12 ஜோதிர்லிங்கங்கள், அயோத்தியா காஷி ராமேஸ்வரம், பிறகு உங்களால் முடிஞ்ச இமயமலை நாதர், அதுக்கு மேலே முடிஞ்ச எண்ட் ஆஃப் கைலாஷ் போயிட்டு வந்துடுங்க. முயற்சியாவது பண்ணுங்க. பகவான் என்ன இருக்காங்களோ வாய்ப்பு இருந்தால் நம்மளோட பெத்த அம்மா அப்பா நம்ம கூடவே இருந்தால் அழைச்சிட்டு போங்க. இன்னும் புண்ணியம். அப்போ நம்மக்கிட்ட அம்மா அப்பா இல்லைன்னும் போது தம்பதி சமயத்தராக போயிட்டு வாங்க. அது இன்னும் புண்ணியம் இல்லைங்களா? முயற்சி பண்ணுங்க. சிவப்பான அருளால் நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்கும். சிவபெருமானையே போட்டி நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. பகவானே சிவபெருமானே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பகவானே.